ஹலோ கைஸ், சைம் பேக். இன்னைக்கு பார்க்குற டாபிக் என்னன்னா, AdSenseல பார்த்தீங்கன்னா, AdSense இதுதான். இதுல வந்து யூடியூப்பை கனெக்ட் பண்ணி ஏர்ன் பண்றதுக்கும், வெப்சைட்டை கனெக்ட் பண்ணி ஏர்ன் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ வெப்சைட்டை கனெக்ட் பண்ணா என்ன மாதிரி டேஷ்போர்ட் ஷோ ஆகும், யூடியூப்பை கனெக்ட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ டெஃபினட்டா இப்போ வந்து புதுசா வந்து நிறைய அப்டேட் சேஞ்ச் ஆயிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட்டுக்கு, யூடியூப்புக்கு பாத்தீங்கன்னா டேஷ்போர்ட் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். ஏர்னிங்ஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ்ல ஷோ ஆகாது, நிறைய கன்ஃபியூஸா இருக்கும். லைக் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னு வைங்களேன். ஸோ இதில் நிறைய ஸ்க்ரீன்ஷாட் வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், புது AdSense வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். யூடியூப்ல லிங்க் பண்ணினீங்கன்னா லைக் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக இது வந்து மானிட்டேஷன் ஆயிருக்கும். இது எப்படி நம்ம வந்து ஃபைன் பண்றது, இது என்ன மாதிரி கனெக்ட் பண்றது, அந்த மாதிரி டீட்டெயில பத்தி இங்க பேசலாம். இப்போதைக்கு ஆக்சுவலாக வந்து இப்போ பழைய மாதிரி கிடையாது. AdSenseல நிறைய அப்டேட் கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு யூடியூப் மானிட்டேஷன் ஆகிறதுக்கு பேசிக் கிரைட்டேரியா உங்களுக்கு தெரியும். நார்மலாக 4000 வாட்ச் ஹவர், 1000 சப்ஸ்கிரைபர் வேணும், 2 ஃபேக்டர் அத்தான்டிகேஷன் வந்து ஆன்ல இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி ஸ்டேக்கோ காப்பரேட் ஸ்டேக்கோ வந்து இருக்கக்கூடாது லாஸ்ட் 365 டேஸ்ல. ஓகேவா, இது பேசிக். பட் இது வேற கான்செப்ட். நாம பேச போற கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூடியூப் எல்லாமே எலிஜிபிள் ஆனதுக்கு அப்புறம், கிரைட்டேரியா ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அப்ரூவலுக்காக நம்ம அனுப்புவோம்ல. நீங்க வந்து மானிட்டேஷன் டேப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 டேப் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இருக்கிறோம், அதாவது ப்ரோக்ராம் பாலிசி ரிவ்யூ பண்ற மாதிரி, டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் அக்செப்ட் பண்ற மாதிரி. செகண்ட் ஸ்டெப்ல வந்து பாத்தீங்கன்னா AdSense கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து, அதாவது AdSense சைனிங் பண்ணிட்டீங்க நான் சொல்றேன், இன் ப்ராசஸ்ல இருக்கும். வித்தின் 24 ஹவர்ஸ் டு 48 ஹவர்ஸ்ல உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்துடும். அப்ரூவலா இருந்தாலும் சரி, ஏதாவது லோ வேல்யூ கண்டென்ட் அந்த மாதிரி இருந்தாலும், எந்த இஷ்யூஸ் வந்தாலும் உங்களுக்கு மெயில் பண்ணிடுவாங்க. இது வந்து கம்ப்ளீட் பண்ணது. ஓகேவா, AdSense கனெக்ட் பண்ணது. இப்படி நீங்க ரெண்டாவது ஸ்டெப்ல கனெக்ட் பண்ணும்போது, உங்களுக்கு ஏற்கனவே AdSense இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் இல்லைன்னா புதுசா நீங்க மேக் பண்ணிக்கலாம். அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. மேக் பண்ணும்போதே உங்களோட யூடியூப் சேனலோட யூஆர்ல அதுவாவே பை டிஃபால்ட் எடுத்துக்கும். அதனால எந்த விஷயத்துல எந்த ஒரு கன்ஃபியூஸும் இல்லை. பட் அப்ரூவல் பண்ணனதுக்கு அப்புறம் என்ன நம்ம கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி இது வந்து ஓல்டு AdSense. ஓகேவா, ஓல்டு AdSenseல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து 0 சொல்லி ஏர்னிங்ஸ் காட்டும், மெயின் பேலன்ஸ் இங்க காட்டும், லெஃப்ட் சைட்ல எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் ஆனா இப்ப உள்ள AdSenseல பாத்தீங்கன்னா, நீங்க அப்ரூவல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் இப்படிதான் இருக்கும். இது வந்து மொபைல் வியூ, டெஸ்க்டாப் வியூல இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு AdSense வந்து அப்ரூவல் எடுத்தோம் யூடியூப்க்கு, என்னோட டீமில். ஸோ அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த புது ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலையுமே உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் ஷோ ஆகாது. லைக் வந்து இந்த மாதிரி சொல்கிறேன், இந்த மாதிரி எந்த இடத்துலையுமே வந்து உங்களுக்கு இந்த நீல கலர் டேப் ஷோ ஆகாது. டுடே சோ ஃபேர், yesterday, லாஸ்ட் 7 days, திஸ் மந்த் ஏர்னிங்ஸ். ஓகேவா, இது மெயின் பேலன்ஸ். ஓகேவா, இது வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, வெப்சைட் நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா ஆட் பண்ணா இது உங்களுக்கு ஷோ ஆகும். அதர்வைஸ் நீங்க வெறும் யூடியூப் சேனல் மட்டும் ஒர்க் பண்றீங்கன்னா, இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த சுச்சுவேஷன்ஸ்ல உங்களோட கன்ஃபியூஸ் ஃபுல்லா கிளியர் ஆயிடும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் ஷோ ஆகும். இதுல லெஃப்ட் சைட்ல கிளிக் பண்ணும்போது பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து மொபைல் ப்ரிவியூ இல்லையா, ஸோ டெஸ்க்டாப் ப்ரிவியூ இல்ல, சம் பிரைவசி இஷ்யூஸால என்னோட மெயின் AdSense ஷோ பண்ண முடியல. ஓகேவா, இதுல பாத்தீங்கன்னா பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ இது உங்களோட புது AdSense அக்கௌண்ட்னு வச்சுக்கோங்க. இது ஒரு ஸ்கிரீன்ஷாட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல வந்து உங்களோட யூடியூப் சேனல் மானிட்டேஷன் ஆயிடுச்சு. ஓகேவா, அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா நீங்க நினைக்கலாம், எங்க பழைய AdSenseல இந்த இடத்துல எல்லாமே ஷோ ஆச்சு, அந்த மாதிரி நம்பர் வைஸ் ஷோ ஆகும் இல்லையா, டுடே yesterday அந்த மாதிரி எல்லாம் ஷோ ஆச்சு. பட் ஆனா இப்போ அந்த மாதிரி ஷோ ஆகலையே, வெறும் பிளாங்கா இருக்க, இந்த மாதிரி ஆட் சைட்னு கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த ஆட் சைட் ஆப்ஷன்ஸை நீங்க விட்டுறலாம். இது எதுவுமே கன்ஃபியூஸ் ஆக வேணாம், நீங்க குழப்பமே பட வேண்டாம். லெஃப்ட் சைட்ல கீழே பேமெண்ட் இருக்கும். இந்த ஆப்ஷன்ஸ்ல போனீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்க்கான ஏர்னிங்ஸ் ஷோ ஆகும். மேபி $10 ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிளேஸ்மெண்ட்ல, இந்த பேமெண்ட் பிளேஸ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி வெரிஃபிகேஷனுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஐடி வெரிஃபிகேஷன் சக்சஸ்ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் அதே ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பின் வெரிஃபிகேஷனுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்க டைரக்டா மேபி இந்த பிளேஸ்மெண்ட்ல கூட பின் வந்து என்டர் பண்றதுக்கான ஒரு சின்னதா ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. நீங்க பின் என்டர் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணிடலாம். பட் இதுல என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம எப்பயுமே வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட், அதாவது 18ஆம் தேதியிலேருந்து ஒரு 21ஆம் தேதின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இடையில தான் யூடியூபோட பேமெண்ட் வந்து நம்மளோட கிரேட்டர் ஸ்டுடியோல இருந்து, அதாவது கிரேட்டர் ஸ்டுடியோல இங்க தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்ல தான் நமக்கு ஷோ ஆகும் அனலிட்டிக்ஸ்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெவென்யூ செக்ஷன்ஸ் போனீங்கன்னா என்னோட யூடியூப் சேனல் ஏர்னிங்ஸ் கம்மி தான். அது வரைக்கும் இங்க தான் ஷோ ஆகிட்டு இருக்கும் எஸ்டிமேட்டட் ஏர்னிங். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஏர்னிங் கிடையாது, எஸ்டிமேட்டட் ஏர்னிங். இந்த ஏர்னிங்ஸ் வந்து எப்பயுமே 18ல இருந்து 21 தேதிக்குள்ள நமக்கு வந்து AdSense அக்கௌண்ட்ல ஆட் ஆகும். ஓகேவா, இந்த பேலன்ஸ்ல, மெயின் பேலன்ஸ்ல ஆட் ஆகும். பட் இங்கெல்லாம் எனக்கு ஷோ ஆகுது, இது என்ன அப்படின்னு கேட்டா, இது எல்லாமே வெப்சைட்டோட ஏர்னிங். ஓகேவா, நான் வந்து ஒரு ஓல்டு AdSense அக்கௌண்ட் ஹோல்டர். ஓகேவா, நீங்க ஃப்ரெஷ்ஷா நீங்க ஓப்பன் பண்ணா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜே இருக்காது. இங்க ஷோ ஆகிறது எல்லாமே வெப்சைட்ல இருந்து வர ஏர்னிங்ஸ். இங்க இருக்கிறது தான் யூடியூப் சேனலோட ஏர்னிங்ஸ். இங்க டைரக்டா எவ்ரி மந்த் வந்து பாத்தீங்கன்னா 18ல இருந்து 21 தேதிக்குள்ள ஆட் ஆயிடும். அதுக்கு முன்னாடி தான் எல்லாருக்கும் 21ஆம் தேதி ஆட் ஆச்சு. இப்ப இந்த ஆப்ஷன்ஸ் நீங்க வந்து பேமெண்ட் செக்ஷன்ஸ்ல போய் பாக்குற மாதிரி இருக்கு. பேமெண்ட் செக்ஷன்ஸ்ல போயிட்டு பாத்தீங்கன்னா, அதாவது நான் வெப்சைட் வச்சிருக்கல, வெறும் யூடியூப் சேனல் மட்டும் வச்சிருக்கிறேன், எனக்கு ஹோம் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஷோ ஆகுது அப்படின்னா, நீங்க பேமெண்ட் செக்ஷன்ஸ், ஓகேவா, பேமெண்ட் செக்ஷன்ஸ்ல போயிட்டு பாத்தீங்கன்னா உங்களோட யூடியூபோட பேமெண்ட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற டீடைல் காட்டும். அங்கே ஐடி வெரிஃபிகேஷன்
பின் வெரிஃபிகேஷனுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். செகண்ட் வந்து நீங்க பேமெண்ட் மெத்தடுமே டைரக்டா பேமெண்ட்ல இருந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இப்போ புதுசா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஸோ அதனால கிளியரா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ பண்ணேன். ஸோ மொபைல் ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும், மொபைல் இப்படி தான் இருக்கும். ஓகேவா, இது வந்து அப்ரூவல் ஆகல அப்படிங்கிறது காரணம் கிடையாது. அதை பயந்துக்கிட்டு AdSense யாரும் டெலிட் அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. உங்களோட யூடியூப் சேனல்ல ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பீங்க. அதனால எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப் கூகுள் பண்ணுங்க, அப்டேட் பாருங்க, லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பாருங்க. இந்த மாதிரி வருதுன்னா இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பாருங்க. மேபி நமக்கு அப்ரூவல் ஆயிடுச்சு, நமக்கு பேமெண்ட் மெத்தடோட யூடியூபோட பேமெண்ட் எல்லாமே ஆட் ஆகிட்டு இருக்கு, அது எவ்ரி மந்த் உங்களுக்கு வந்துடும். ஓகேவா, ஐடி வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு பின் அடுத்த பின் என்டர் கொடுத்துட்டு வைங்களேன், உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடும். $100 ரீச் ஆன உடனே எப்போ உங்களுக்கு $100 கம்ப்ளீட் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க பேமெண்ட் மெத்தட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா பேமெண்ட் வந்து உங்களுக்கு எவ்ரி மந்த் வந்து பாத்தீங்கன்னா 25 தேதிக்குள்ளே, அதாவது ஒரு 23ல இருந்து 28 தேதிக்குள்ள உங்களுக்கு பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட்ல ரிசீவ் ஆயிடும். மேபி நான் யூடியூப் சேனல் மட்டும் ஒர்க் பண்றேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒர்க் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல நான் ஒரு வெப்சைட் ரெடி பண்ணுவேன். இப்போ என்னோட சேனல்ல பார்த்தீங்கன்னா வெப்சைட்டை பத்தி தான் அதிகமா சொல்லிட்டு இருக்கேன். வெப்சைட்டும் ஆட் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணலாம், அதுலயும் கண்டென்ட் வந்து நம்ம வந்து பிரைவேட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா, இப்போ நிறைய பேர் யூடியூப் சேனல் வச்சிருக்கிறவங்க வெப்சைட் இல்லாம இல்ல. அவங்க என்ன மாதிரி விஷயங்களை பிரைவேட் பண்ணாலும் கீழே வெப்சைட் லிங்க் கொடுத்து அதுல போயிட்டு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ரீட் பண்ணிக்கங்க. ஏதாவது டவுன்லோடிங் கண்டென்ட் கொடுக்குறாங்க, டவுன்லோட் பண்ணிக்கங்க, அந்த மாதிரி விஷயங்களும் சொல்றாங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா லிங்க் கொடுப்பாங்க, ஏதாவது ஸ்டடி மெட்டீரியல் டவுன்லோட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நாமளும் நம்ம யூடியூப் சேனலுக்கு ரிலேட்டடா பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னோட பிளேலிஸ்ட்டை போய் பாருங்க. வேர்ட்பிரஸ் பிளேலிஸ்ட்ல அதை பத்தி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். நிறைய பேருக்கு வந்து AdSense அப்ரூவலுமே எடுத்து கொடுத்துருக்கேன். என்னோட கம்யூனிட்டியை பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய ஷேர் பண்ணிருப்பேன். அப்படி வெப்சைட் ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல இந்த ஆட் சைட்னு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட சைட்டோட URL கொடுத்து நீங்க வந்து AdSenseோட கோடை உங்களுக்கு பேஸ்ட் பண்ணிட்டு அப்ரூவல் பண்ணணும். பட் ஆனா யூடியூப் சேனலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 4000 வாட்ச் ஹவர், 1000 சப்ஸ்கிரைப் தேவைப்படும். அதுக்குன்னு ஒரு கிரேட் ஏரியா இருக்கு. பட் வெப்சைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வியூஸோ வாட்ச் ஹவர்ஸோ அந்த மாதிரி எந்த கிரேட் ஏரியாவும் கிடையாது. பட் ஆனால் குவாலிட்டி கண்டென்ட் வேணும். அதை பத்தி நம்ம இதில் பேசினா டாபிக் ரொம்ப பெருசா இருக்கும். நீங்க பிளாகர் AdSense அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்னோட AdSense பிளேலிஸ்ட் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டீட்டெயில் அதை பத்தி நிறைய சொல்லியிருப்பேன். ரொம்ப ஈஸியா எடுத்துக்கலாம், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ரொம்ப சிம்பிள் விஷயம் தான். ஆன்லைன் ஏர்னிங்ஸ் முடிஞ்ச அளவு பாத்தீங்கன்னா நிறைய பேரோட லைஃபை சேஞ்ச் பண்ணும். நிறைய கத்துக்கோங்க, நிறைய லேர்ன் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா ஏர்ன் பண்ணுவீங்க. எனிவேஸ் இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃபைனலா மறுபடியும் சொல்லிடுறேன், அதாவது யூடியூப் மட்டும் ஒர்க் பண்ணீங்கன்னா இப்போ உள்ள சுச்சுவேஷன்ஸ்ல இந்த மாதிரி தான் இருக்கும். AdSense வெப்சைட்டை கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேப் ஓப்பன் ஆகும். மற்றபடி எதுவுமே நீங்க வந்து ஒரி பண்ணிக்கவே வேண்டாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.